இந்த கிழங்கு ரெசிபி நம்ம பண்ணும்போது முதல்ல கிழங்கை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதை உரிச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே தோல் உரித்து எடுத்தாச்சு. இதை திரும்பவும் இன்னொரு இடம் கழுவணும். தோல் உரிச்சாலும் நம்ம அதில் அழுக்கு இருக்கும், நம்ம கையில் உள்ள அழுக்கெல்லாம் பட்டிருக்கும். அதனால் திரும்ப இன்னொரு இடம் கழுவி நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ கிழங்க கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் நம்ம தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் கிழங்கு மூழ்கிற அளவு ஊற்றிடுங்க. அப்போ தான் நம்ம வடித்து எடுக்கும்போது அந்த கசப்பு தன்மையெல்லாம் போயிடும். அதுக்காக இப்போ பாருங்கள், நம்ம 2 விசில் விட்டாச்சு. இதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். கிழங்கு நல்லாவே வெந்துருச்சு. ஒவ்வொரு கிழங்கு ஒவ்வொரு விதமாக வேகும். சில கிழங்கு பார்த்திங்கன்னா 2 விசிலில் வெந்துடும். சில கிழங்கு 5 விசில் விட்டால் தான் வேகும். அதை நீங்கள் பார்த்துக்கணும். பார்த்து அதுக்கேற்றபடி விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இதை இப்போ தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச கப்பக்கிழங்கை தாளிக்கிறதுக்காக பேன் அடுப்பில் வச்சு ஆயில் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றினீங்கன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதுக்காக தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காய்ச்சதும் கடுகு வெடித்ததும் உளுந்தம்பருப்பு, கறிவேப்பிலை, வரமிளகாய், சின்ன வெங்காயம், ஒரு 5 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிற பொடுசாக. இது கொஞ்சம் டேஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணால் ஒரு டேஸ்ட்டுக்காக தான் சேர்த்துருக்குறேன். இந்த மாதிரி சேர்த்து இது இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கப்பக்கிழங்கு இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு அதிலே தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு சுவையான கப்பக்கிழங்கு தாளிச்சது ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. இந்த மெத்தட் பார்த்தீங்களா, அவ்வளோதான். வேக வச்சு தாளிச்சிக்க வேண்டியதான். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி செய்து கட்டன் காஃபியும் போட்டு குடிச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். குழந்தைகளுக்கு, பசங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாகவும் இதை நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.